வணக்கம். அன்புள்ள மாடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய காலை வணக்கம். வியாழக்கிழமை. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கார்டன் பற்றி தான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பதிவை தரேன் உங்களுக்கு. இது இந்த தை மாதம் பச்சை மஞ்சள் நிறைய விற்கும் இல்லையா? அதில் வாங்கி நம்ம சுமங்கலிகளுக்கு நம்ம வெத்தலை பாக்கில் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நமக்கு நல்லது, புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்கனால அதனால் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி வச்சுப்பேன் எப்பயுமே. அதில் ஒரு 4-5 எடுத்து நல்லாவே இந்த கொக்கோ பீட் இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் மணலும் சேர்த்து இந்த கூடையில் கீழே இந்த மாதிரி பேகு, நமக்கு தாம்பூல பேக் வருது இல்லையா, அந்த மாதிரி பேக்கை அடியில் போட்டுட்டு அதில் இதை நல்லா ஊண்டி வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டே வந்தோம்னா கொஞ்சம் நிழலில் தான் இது நல்லா வருது. நிழல் இருந்தால் நல்லது. இது கஸ்தூரி மஞ்சள் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ தான் நல்ல செடி உரம் பிடிச்சி வேர் பிடிச்சி நல்லா வருது. இன்னும் நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா சூப்பராக நிறைய செடி, நிறைய கிழங்கு நம்மளே எடுத்துடலாம். ஸோ இந்த தை மாதம் வாங்கின அந்த கிழங்குல ஒரு 4-5 நான் ஊண்டி வச்சது அதுவாகவே வேர் பிடிச்சி தண்ணி மாத்திரம் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். மழை கொஞ்சம் பெஞ்சாலும் நல்லா வந்துடும் செடி. இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ வீட்லேயே நம்ம மஞ்சள் எடுக்கிறோம்னா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது. மஞ்சள் வீட்டில் இயற்கையாக பச்சை மஞ்சள் நமக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப அதையே நம்ம எடுத்து பீஸாக கட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அதை பொடியாக திரித்து வச்சிட்டோம்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இல்லை சாதாரண ஆர்டினரி மஞ்சள் கிழங்கு கிடைச்சாலும் அதையும் ஒண்டி வச்சிங்கன்னா அதுவும் நமக்கு குளிக்கிறப்போ நமக்கு பூசிக்கிறதுக்கு அந்த மஞ்சளும் நல்லா அதே மாதிரி தான் பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய போட்டு அதை நல்லா மிஷினில் திரித்து நைஸாக வச்சுக்கணும், சலித்து வச்சுக்கணும். நல்லா நமக்கு வீட்டில் ஆர்கானிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் பெண்களுக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு கிருமி நாசினி. அதே மாதிரி உடலுக்குள்ளேயும் மஞ்சள் நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்குது. எல்லா உள்ளுறுப்புகளையும் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுத்து அந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு நமக்கு எந்தவித நோயும் அண்டாத அளவுக்கு தடுக்குது. இப்போ ஒரு சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ்னால் கூட மஞ்சளும் வேப்பமும் தான் நம்ம வேம்பும் தான் அரைச்சி போடணும்னு சொல்கிறோம். ஸோ மஞ்சள் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடியது. இது கூடயே நீங்கள் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி விதைச்சி விட்டிங்கன்னா கூட கொத்தமல்லி அது அப்படியே அதுவும் சேர்ந்து நல்லா கொல்லுன்னு வளர்ந்துடும். 2 கொத்தமல்லியை கையில் அரைக்கிக்கணும். இப்படி அரைக்கிக்கணும். நடுக்கையில் வச்சு இவ்வளோ கொத்தமல்லியை நல்லா அரைக்கிடணும். கொத்தமல்லி விதையை அரைக்கிட்டு அதை இதை அப்படியே தூவி விட்டோம்னு கொத்தமல்லி எனக்கு இருந்தது கொஞ்சம். நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் இந்த மாதிரி இதே மண்ணிலையே நான் மேற்கொண்டு அந்த மாதிரி கொத்தமல்லி விதையை நல்லா போட்டு விட்டேன்னா இந்த கொஞ்சம் 1-2 விதை இருக்கிறது அதுவே வந்திருக்கு. நல்லா ஒரு எஃபெக்டிவான விதையாக போட்டோம்னா உடனே டக்குன்னு கொல்லுன்னு வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பார்த்துட்டு என்னுடைய பதிவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். இது பூண்டு வெள்ளைப்பூடு உள்ள அந்த கொக்கோ பீட் அந்த பவுடர் போட்டு தான் அந்த இதை போட்டு தான் நான் இதை போட்டிருக்கேன். இதில் இப்போது வெள்ளைப்பூடு நல்ல முளை வந்திருக்கு. இது இன்னும் பெருசாகணும். நல்ல பெருசாக இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கீழே நிறைய பூண்டு கிடைக்கும். இங்கே இருக்குது பார்த்திங்களா, பூண்டு வந்திருக்கு. ஸோ வெள்ளைப்பூடை நம்ம அந்த கீழ் வால் மாதிரி இருக்கிற பகுதி மேலே நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஊண்டி வைக்கணும். வச்சாதான் இந்த கணு வெளியில் வரும். அதுலேருந்து வர்றது தான் வாசனை. பார்த்திங்கன்னா அதே பூண்டு வாசனை, நல்ல பூண்டு வாசனை. இதை மோந்து பார்த்தோம்னாலே நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். பூண்டு வாசனை நல்லா இருக்கும். ஸோ இதை வீட்டிலையே நம்ம ஒரு 2-3 பூண்டு கிழங்கு இவ்வளோ பெருசு நான் அந்த வேர் பகுதி மண்ணில் இருக்கிற மாதிரி வச்சு மேலே இருக்கிற அந்த கணு முளை வர்ற இடம் மேலே பார்த்துருக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா பூண்டு அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். எப்படியும் 1 மாதம் 2 மாதம் ஆகுது. அது நல்ல வேர் பிடிச்சி அது நல்ல இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு 2-3 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. கேரிங் இருக்கணும், டெய்லி கேரிங் இருக்கணும். அதை இன்னும் சொல்லப்போனால் செடிகள் பக்கத்தில் நின்று நம்ம பேசணும். நான் நீ நல்ல பலன் கொடுப்பேன், நீயே
உனக்கு நான் தண்ணி ஊற்றுறேன், எனக்கு நல்லா கொடு அப்படின்னு அதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசினோம்னா நமக்கு நல்லா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுவும் ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் வீட்டில் ஒரு சின்ன பாட்டில் வச்சாலே போதும், நல்லா வளர்ந்துடும். பூண்டு வீட்டிலையே கிடச்சிரும் நமக்கு. மறுபடியும் அதுலேருந்து எடுத்து அதே பூண்டையே திருப்பியும் ஊண்டி வச்சோம்னா அடுத்த பேட்ச்சு நமக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் யோஜனை பண்ணி நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து சின்ன சின்ன பாட்டில் வந்து மண் அல்லது கோகோபீட் நிரப்பி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னாலே நமக்கு தேவையான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம கொஞ்சம் வீட்டிலையே நம்ம எடுக்க முடியும். இது ஒரு நல்ல உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.